உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு தேங்காய் ஏலத்துக்கு போயிருக்குங்க. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 240 போயிருக்குங்க. குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 160 தேங்காய் பருப்பு விற்பனையாக இருக்குங்க. முதல் தரத்துலேருந்து லோ குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வரைக்கும் அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலத்தை வந்திருக்கோம். பருப்பு வந்து அன்சல்ஃபர் பருப்பு ஓரளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு லாட் படியாக பார்க்குறீங்க. அன்சல்ஃபர் பருப்பு அதுலேயும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு லாட்லேயும் வந்து பருப்பு எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ வித்தியாசப்படுது. அதாவது இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏலத்துக்கு வரோம்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பருப்பு வந்து நோட்டம் தாங்க. கரெக்டாக வந்து காய்ச்சல் பிடிக்குது, சல்ஃபர் போட்டிருக்கா, சல்ஃபர் போடலையா, அதை வந்து மோந்து பார்க்குறாங்க. அது போக பருப்பு வந்து அதாவது தரமாக இருக்க பருப்பு எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் வந்தது எப்படி இருக்குது, அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு லாட்லேயும் ஒவ்வொரு பருப்பையும் பார்த்து ஏலம் எழுதுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 220 போயிருக்கு. மார்க்கெட் ரேட்டை வச்சும் ஏலம் எழுதுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தேவை இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூ. 20 கூட வச்சு எழுதுறாங்க. ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் முந்தின வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமதுரையும் அன்னூர்லேயும் வந்து அப்படி தான் விற்பனையாச்சுங்க. அதாவது வரத்து குறைவு, ஆனால் தேவை வந்து ஏதோ 2 பார்ட்டிக்கு எச்சா இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 220 மார்க்கெட் இருந்தாலும் ரூ. 240 எழுதுவாங்க. அதை நம்ம கொண்டு போய் சேர்த்து க்ளீன் பண்ணி ஆட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 260 ஆகும். அப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த தரம் வந்து நமக்கு மேட்ச் ஆகும், அந்த ரேட்டுக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு தெரியல. எங்களை மாதிரி சிறு குறு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து எடுக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் விற்காமல் கூட விட்டுடலாம், ஆனால் நம்ம வந்து எடுத்து கலப்படம் பண்ணுறதில்ல, பியூராக பண்ணுறோம், சுத்தமாக பண்ணுறோம். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைங்க. அதாவது ஒரு கொஞ்சம் கூட லாபம் இல்லாமல் நஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக விலை இருந்துச்சுன்னா நல்ல பொருள்னால் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏலம் எழுதியிருக்கோம். ஏலம் கிடைக்குதா என்னன்ட்டு உங்களை நான் முடிச்சுட்டு சொல்கிறேங்க. நன்றிங்க.